ஹாய் குட்டீஸ், தங்க நேரம் தொடங்குது. வாங்க வாங்க, நல்ல கதை நேரம். மேகம் விட்டு வந்தேனே, பூமி பார்க்க வந்தேனே, வாடிப்போன செடி கண்டேன், உயிர் கொடுத்தேனே நான் அங்கே, பறவைகள் தாகம் தீர்த்தேனே, கடலில் நானும் கலந்தேனே. சின்ன கதை, பெரிய அர்த்தம். வணக்கம் குட்டீஸ். இன்று நாம் ஒரு குட்டி நீர்த்துளியின் சாகச பயணத்தை பார்க்க போகிறோம். அதோ பாருங்க, ஒரு பெரிய வெண்மேகத்தின் உச்சியில் நம் குட்டி நீர்த்துளி சலசல காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த பூமி ரொம்ப அழகா தெரிஞ்சது. அது மேகத்திலிருந்து கீழே குதிக்க ரெடியா இருக்கு. கீழே வந்த நீர்த்துளி ஒரு அழகான தோட்டத்தை பார்த்தது. அங்கே ஒரு குட்டிச் செடி வெயில்ல வாடி வதங்கி கவலையா தலைகு நின்னுட்டு இருந்தது. அதுக்கு ரொம்ப தாகம். சடசட அந்தச் செடிக்கு தண்ணீர் கிடைச்சதும் அது மெதுவா எழுந்து நின்னுச்சு. அதன் இலைகள் பச்சையா மின்னியது. அந்தச் செடி நீர்த்துளிக்கு நன்றி சிரிச்சது. செடிக்கு உதவி செஞ்ச பிறகு நீர்த்துளி ஒரு ஓடை வழியா பாய்ஞ்சு ஓடியது. அங்கே ஒரு மான், முயல், அணில் எல்லாம் தாகத்துல இருந்தது. நீர்த்துளி ஓடை நீரில் கலந்து அந்த மான், முயல், அணிலுக்கு தண்ணீரை கொடுத்தது. சத்தம் போட்டுக்கிட்டே மகிழ்ச்சியா தண்ணீர் குடிச்சது. நீர்த்துளிக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நம் குட்டி நீர்த்துளி தன் பயணத்தை நினைச்சு பார்த்தது. செடிக்கு உயிர் கொடுத்தது, பறவைகளின் தாகம் தீர்த்தது. எல்லாமே அதுக்கு ஒரு அழகான நினைவா இருந்தது. அது கடல்ல கலந்து பார்த்தீங்களா குட்டீஸ், ஒரு குட்டி நீர்த்துளி எவ்வளோ பெரிய உதவிகளைச் செஞ்சதுன்னு. தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் ரொம்ப முக்கியம். நாமும் தண்ணீரை வீணாக்காம சிக்கனமா பயன்படுத்தணும். சரியா? ஓடை வழியா நீண்ட பயணம் செஞ்ச நீர்த்துளி கடைசியா ஒரு பெரிய நீல நிற கடலை அடைந்தது. அங்கே நிறைய நீர்த்துளிகள் மகிழ்ச்சியா விளையாடிக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு தண்ணீர் பிடிக்குமா அல்லது மழையில் நனைய பிடிக்குமா என்பதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயம் கமெண்டில் சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் நிறைய இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோல்டன் டைம்ஸ் இன்ஃபினிட்டி. மீண்டும் சந்திப்போம்.